த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444469444 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அருண் நாராயணன் நம்ம கூட இருக்காங்க. குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சை முறை தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்ட் பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் பொதுவாக வெளியே தெரியாத ஒரு சில விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? குழந்தைகளுக்குன்னு நிறைய இதய பிரச்சனைகள் வரலாம். அதில் ரொம்ப முக்கியமானது ஓட்டை துவாரங்கள். ஸோ அதாவது இதயத்தில் மொத்தம் 4 அறைகள் இருக்குது. மேலேருந்து ஏட்ரியம்னு சொல்லுவோம், கீழே வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது இதயத்தை நுரையீரலுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்கறது. அதில் ஓட்டை இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஓட்டையை பெரிய ஓட்டையாக இருந்ததுன்னா அதை 1 வயசுக்கு உள்ளேயே அடைச்சிடணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா நுரையீரலில் நிறைய பாதிப்புகள் உண்டாகி அதை சரிப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடும். அது ஒரு மெயினான பிரச்சனை. ரெண்டாவது இதயத்தில் அடைப்புகள் ஏற்படலாம். இதயத்தில் மொத்தம் 4 வேல்வுகள் இருக்குது. 4 வேல்வுகளில் ஏதாவது வேல்வில் அடைப்புகள் ஏற்படலாம். அது ரெண்டாவது மெயின் பிரச்சனை. மூணாவது அப்நார்மல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதயத்தில் ரத்தம் சரியான வழியாக போகாமல் தப்பான வழிகளில் போகிறது. இதுதான் 3 தான் மெயின் பிரச்சனை இதயத்தில். இதயத்தில் பிரச்சனைகளை முன்னாடியே கண்டுபிடிக்கிறது நல்லது. ரொம்ப தள்ளி போட்டு கண்டுபிடிச்சோன்னா சில சமயம் நுரையீரலாம் டேமேஜ் ஆகிடும். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடும். ஓகே. அண்ட் பொதுவாக குழந்தைகளுக்கு ஏதாவது வயது வரைமுறை இருக்கா? இந்த வயசுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஏதாவது பர்டிகுலர் ஏஜ் குரூப் ஏதாவது இருக்கா டாக்டர்? அதாவது இதயத்தை மொத்தம் 3 விதமாக பிரிச்சுக்கலாம் இதய பிரச்சனைகளை. ஒன்று மைல்டாக இருக்கிறது. மைல்டாக இருக்கிறத நீங்கள் எந்த வயசில் பண்ணாலும் 20 வயசுக்கு முன்னாடி பண்ணாலும் பரவாயில்ல. சில இது மாடரேட்டாக இருக்கும். அந்த டிஃபெக்டை ஒரு 2 வயசு 3 வயசுக்கு முன்னாடி சரி பண்ண வேண்டியது அவசியம். சில டிஃபெக்ட் சிவியர் டிஃபெக்ட் சொல்லுவோம். அந்த டிஃபெக்டெல்லாம் ஃபஸ்ட்டு 6 months to 1 year சரி பண்ணியே ஆகணும். அப்போ விட்டுட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு பிறவியிலே, அதாவது பிறக்கும் போதே ஒரு சில பிரச்சனைகளோட பிறக்க அது இதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஓட்டைகள் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி? ஏதாவது உடனே நீங்கள் சொன்ன மாதிரி உடனே இதுக்கான அறுவை சிகிச்சை அந்த மாதிரி தேவைப்படுதா, இல்லை முதல்ல மருந்துகள் மூலயமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அறுவை சிகிச்சை அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? வெரி குட் கொஸ்டின். அதாவது சில பிரச்சனைகளை பிறந்த 1 வாரத்துக்குள்ளேயே சரி பண்ண வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது குழந்தை பிறந்த 1 வாரத்துக்குள்ளேயே சரி பண்ணணும். சில பிரச்சனைகள் மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி குழந்தை எடை கூடுனதுக்கப்புறம், யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா 5 கிலோ 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் வந்ததுன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்ரேஷனோட சக்ஸஸ் ரிசல்ட் நல்லா இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுவோம். சில ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா சில சமயம் ரொம்ப ப்ளூவாக இருக்கலாம், இல்லாட்டி அடைப்பு ரொம்ப சிவியராக இருக்கனால இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி, அதாவது இதயத்தோட கெப்பாசிட்டி கம்மியாகலாம். அதெல்லாம் 1 வாரத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி முதல் 5 மாதம் கழிச்சு பண்ணால் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே பிறவியிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஜெனட்டிக்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பாலன் சார், திருநெல்வேலி. சரிங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு மேடம். ஓகே. என்ன வயசு ஆகுது சார் பையனுக்கு? இப்போ பையனுக்கு 5 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ப்ளீஸ் சொல்லுங்க பாலன். பிறந்தோடனே ஹார்ட்ல ஹோல்ஸ் இருந்தது, அது சரி பண்ணிட்டாங்க. இப்போ 5 வயசு ஆச்சு. ஓகே. இப்போ அவங்க செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க, நான் பார்க்கவே இல்லை. இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்குறேன். அதாவது நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் இமீடியட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எக்கோ ஸ்கேன் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு வரல ஒரு வருஷம் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு சாரி சொல்லுங்க. நான் பண்ணவே இல்லைங்க, பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ சரியா இருக்கு, 5 வயசு வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதனால இனிமேல் ஏதாவது வருமானு இல்லை. அதாவது ஒரு தடவை பார்த்துறது நல்லது. ஏன்னா ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஒரு தடவை மட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கான அடுத்தடுத்து உங்களுக்கான டெஸ்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் சொன்ன மாதிரி வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இதயம் சார்ந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஜெனட்டிக்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை அதுக்கு முந்தைய தலைமுறை யாருக்காவது இருந்தது அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த மாதிரி ஓட்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்துட்டு சில சமயத்துல மரபணு ஜீன் பிரச்சனை இருந்தாலும் வரலாம். அதே சமயத்துல இது வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைக்கு இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா சான்சஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க என்ன சொல்லுவோம்னா 100 குழந்தைகள் பிறந்தனா அதுல ஒரு குழந்தைக்கு இதய சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா அப்பாக்கோ இல்லாட்டி சிப்ளிங்ஸ், அதாவது அண்ணன் தம்பி அவங்களுக்கு யாராவது இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 2% 3% ஒரு பெர்சன்டேஜ் தான் எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர கண்டிப்பா வரும் என்ற அவசியம் கிடையாது. அந்த இதை நம்ம ரொம்ப கிளியரா சொல்லணும். ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒய்ஃபுக்கு இதே பிரச்சனை இருக்கு, என் குழந்தைக்கு கண்டிப்பா வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அது நம்ம கிளியரா சொல்லி ஆகணும். ஸோ வந்து 50-50 தான், எல்லாருக்குமே வரணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாது சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். பிறந்த குழந்தைங்களுக்கு வேறு என்னென்ன விதமான இதயம் சார்ந்த நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ என்ன நடக்கும்னா, ஒன்று ஓட்டை, ரெண்டாவது வந்துட்டு அடைப்புகள். அதாவது இதயத்தில் வந்துட்டு ரத்த குழாய்க்கு ரத்தம் போகிறப்போ அதில் ஒரு வேல்வ் இருக்கும். அந்த வேல்வில் அடைப்பு இருந்ததுன்னா, ஓட்டையும் இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, நார்மலாக வலதுகை பக்கத்தில் அசுத்த ரத்தம், இடதுகை பக்கத்தில் நல்ல ரத்தம். ஸோ இந்த ஓட்டைகளும் அடைப்புகளும் இருக்கிறப்ப இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற அசுத்த ரத்தம் வந்துட்டு இடதுகை பக்கத்தில் போய் கலக்கும். அப்போனா இடதுகை பக்கத்துலேருந்து ரத்தம் வெளியில் வந்து உடம்புக்கு போகிறப்போ உடம்பு வந்து ப்ளூவாக இருக்கும். அதான் சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல ரத்தம் வந்து நார்மலாக 92% 95% இருக்கும். இது ஆக்சிஜன் லெவல். இதே மாதிரி இதயத்தில் பிரச்சனை இருந்து இதயத்தில் ரத்தம் மிக்ஸ் ஆகிறதுனால 65% 70% தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்போ சின்ன வயசுல 3 மாசம் 6 மாசத்துல பரவாயில்ல. பட் நாளாக ஆக உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் அவசியம். உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால அவங்களால மூச்சு வாங்கும், நடக்க முடியாத பிரச்சனைகள்லாம் வரலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னோட நேம் வந்து அஸ்வினி. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காக தான். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? இப்போ வந்து 23 ஆகுது. எனக்கு இப்போ வந்து கன்சீவ் ஆகும்னு எனக்கு தெரியும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது. சரிங்கம்மா. குழந்தையும் பிறந்துருச்சு நல்லபடியா. 6 மந்த் கழிச்சு சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இருந்தாலும் வந்துட்டு அந்த அது வந்துட்டு 6 மந்த் கழிச்சு சரி பண்ணா பின்னாடி வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராதுங்களா? ஓகேம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அஸ்வினி. அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது எனக்கு சரியா தெரியல. நார்மலா உங்களுக்கு 26 வயசு வரைக்கும் ரொம்ப பெருசா பிரச்சனை இல்லைன்னா உங்களோட இதயத்துல வந்துட்டு மோஸ்ட் லைக்லி அதாவது ஒரு ஓட்டைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, இருக்கலாம். அதுக்கு என்னன்னா வந்துட்டு ஒரு 90% 95% இந்த வயசுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் இல்லாம, அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம தொட வழியா ஒரு சின்ன டியூப் போட்டு அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும். சரியா? உங்களுக்கு அது மாதிரி பண்ண வேண்டிய இருக்க வேணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு நம்ம தொட வழியா சின்ன டியூப் போட்டு பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட உங்களுக்கான டெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க டாக்டருக்கு போய் நீங்க பார்க்கலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார், எங்க பேர் விஸ்வநாதன். ஓகே, எங்க இருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? நாங்க சேலத்துல இருந்து பேசுறோங்கம்மா. சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டு மனைவிக்காங்கம்மா. சரிங்க, என்ன வயசு ஆகுதுங்க மனைவிக்கு? 48ங்கம்மா. சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நாங்க சேலத்துல இருந்து பேசுறோங்க சார். சொல்லுங்க. எங்க வீட்டுல மனைவிக்கு வந்துங்க இந்த மூச்சு குழாய் இருக்கு இல்லைங்க. ஆமா. உணவு குழாய். ஆமா. அந்த உணவு குழாய் வந்து காலையில ஆனா ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. நாங்க சேலம் ஜிஹெச் கொண்டு போய் காட்டினோம். சரி. டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க. சரி. ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்தாங்க. சரி.
பண்ணி அந்த மாத்திரை கொடுத்துருங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஆனா காலையில மட்டும் அந்த பெயின் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே அப்படியே இறுக்கமா இருக்கான், டைட்டா அப்படியே பிடிக்கிறா அப்படி இருக்காமா. ஓகே. ஸோ அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க, உங்கள் மனைவிக்கு வந்து உணவு குழாயில் அடைப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. நான் வந்துட்டு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக படிச்சிருக்க டாக்டர், சரியா? சரிங்க சார். ஸோ எனக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். உணவு குழாய் சம்பந்தம் செப்பரேட்டான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறது நல்லது. நீங்கள் இன்னைக்கு நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம முதல்ல பேசின மாதிரி வந்து பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் வந்து அதாவது குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே, அதாவது வந்து மதர் பிரெக்னெண்டா இருக்கும்போதே குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது இதயம் சார்ந்த ஏதாவது நோய்கள் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது குழந்தைகள் வயிற்றில் இருக்கிறப்போ, மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஸ்கேன் வந்துட்டு பார்ப்பாங்க, இதயம் துடிக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அது ஒரு 8 வாரத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2வது தடவை வந்துட்டு இதயத்தில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட் ஸ்கேன் இருக்குது. அது வந்துட்டு 18லேருந்து 20 வாரத்துக்குள்ளார பண்ணுறது நல்லது. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறப்போ இதயத்தில் ஏதாவது மேஜர் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத 100% கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரியா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட அட்வான்டேஜ் என்ன, முதலே கண்டுபிடிச்சிட்டோம்னா சில இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரொம்ப சில காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மி. அது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அப்போவே குழந்தை கருவை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓகே பிரச்சனை இருக்குது, அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே சில சமயம் மெடிசின் கொடுத்து நாங்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் குழந்தை ஒரு 5 days 7 daysல சர்ஜரி தேவைப்படுச்சுன்னா அப்போ பண்ணுவோம், இல்லாட்டி மெடிசின்ஸ் கொடுத்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ முதலே தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சடனாக மேஜர் பிரச்சனை வந்துச்சுன்னா குழந்தை வந்து ரொம்ப சிக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறது, மெடிசன் கொடுக்குறது ரிஸ்க் ஜாஸ்தி. விஷயம். ஸோ முதலே கண்டுபிடிக்கிறது நல்லது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் என் பேர் வந்து அகிலா, திருச்சியில இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்கும் அதுதான் மேடம். ஓகே, உங்க வயசு சொல்லுங்க. என்னோட வயசு 48. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி சொல்லுங்கம்மா. அம்மா லைன்ல இருக்கீங்களா? இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நான் வந்து பால்பிட்டேஷனுக்காக சிப்லார் பென்னஞ்சு சாப்பிட்டுருக்கேன். ஓகே. அது வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டாக்கா அந்த பால்பிட்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஏப்பம் வந்துருச்சுன்னா அந்த பால்பிட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது, ஹார்ட்னால வருது. ஓகே. இந்த பால்பிட்டேஷன் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரத்துக்கு இருக்கு? 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கா இல்லை ரொம்ப நேரம் இருக்கா? இல்ல ஒரு 20 minutes அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதாவது பால்பிட்டேஷன் அப்படிங்கிறத வந்து இதயத்தில் வந்துட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா மசில் இருக்கனால கூட உங்களுக்கு பால்பிட்டேஷன் வரலாம். சரியா? அதுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் க்யூருக்கு கூட மருத்துவ வசதி இருக்கு. என்ன பண்ணுவோம்னா தொட வழியாக ஒரு சின்ன டியூப் எடுத்துகிட்டு போட்டு அதை இதயத்துக்குள்ளே போய் எங்கே அந்த எக்ஸ்ட்ரா மசில் இருக்குன்னு பார்த்து அதை லேசர் வச்சு பர்ன் பண்ணிவிடுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். சரியா? ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எளிய முறையிலே வந்து சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், மை நேம் சிவகுமார் பாபு. சரிங்க, இன்னைக்கு யாருக்காக பேசுறீங்க? சரிங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பிரதருக்காக கேக்குறேங்க. சரிங்க, என்ன வயசு ஆகுது உங்க பிரதருக்கு? 64. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. சொல்லுங்க மிஸ்டர் சிவகுமார். வணக்கம் சார். வணக்கம். அவருக்கு வந்து 64 இயர்ஸ் ஆச்சுங்க. சொல்லுங்க. லாஸ்ட் டிசம்பர் வந்து ஸ்ட்ரோக் அவருக்கு. ஓகே. ரைட் சைடு வந்து ஃபங்க்ஷன் இல்ல. ஓகே. அப்புறம் இப்ப டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இது பிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. பட் அவருக்கு வந்து ஹார்ட் 45% தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. அதனால பிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே. பட் இன்னொரு டாக்டர் வந்து அவருக்கு அந்த கண்டிஷன் இல்ல உடம்புக்கு. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆன்ஜியோ பண்ணாதான் பிளாக் எவ்வளவு என்னங்கறத சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த கண்டிஷன்ல வந்து அவருக்கு எப்படி ஆபரேட் பண்றது என்ன ஏதுங்கிறது. ஓகே, புரியுது, என்ன பிரச்சனைன்னு புரியுது. அதாவது
உங்க பிரதருக்கு வந்துட்டு இதயம் வந்துட்டு பம்பிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லை. நார்மலாக வந்துட்டு 60% இருக்கணும், 60% 70% இருக்கணும். அவருக்கு வந்து 45% இருக்கு. அப்பனா இதயம் சரியா பம்ப் பண்ண முடியாததுனால அங்க ஸ்மால் ரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஃபார்ம் ஆகி தான் மூளைக்கு போயிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா முதல்ல ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கணும். ஆஞ்சியோகிராம் பண்ணி பிளாக் இருந்தது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதயத்துக்கு நல்ல ரத்தம் போய் அந்த பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் சகினாமா, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேம்மா. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்மா. சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 45 ஆகுதுங்கம்மா. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து நீங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் நடக்கும்போது இந்த தோள்பட்டையெல்லாம் வலிக்குதுங்க டாக்டர். நடக்கும்போது வாக்கிங் பண்ணும்போது ஓகே, நெஞ்சில அழுத்துற மாதிரி வலி இருக்கு, படபடப்பு அதிகமா இருக்கு. ஓகே, டாக்டர் போய் இசிசி எக்கோலாம் எடுத்து பார்த்ததுல இதயத்துடைய வால்வு வெளியே ஊத்திட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, துடிப்பு அதிகமா இருக்குன்னாங்க. சரி, நான் என்ன டாக்டர் பண்ணலாம்? இதயத்துல வால்வு லீக்கா இருக்குன்னு சொன்னாங்களா? வால்வு வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஓகே ஓகே, அதாவது இதயத்துல மொத்தம் 4 அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. சரிம்மா, சரி. இதயத்துல மொத்தம் 4 வால்வு இருக்கும். அதுல ஒரு மெயினான வால்வு வந்துட்டு இடதய பக்கத்துல இருக்கும். சரியா? அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது லீக் ஆகுனா எவ்வளவு சிவியரா இருக்குன்ற பொறுத்து அது. உங்களோட எக்கோ ரிப்போர்ட்டை பாருங்க, சிவியரா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. சரி பண்ணிங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஆகிடும். நடக்கிறது இப்போ வலி இருக்காது, மூச்சு விடறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் யாஸ்மினுங்க, சேதுன்னு பேசுறேன். சரிங்க யாஸ்மின், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்குறேன். சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படிங்கறத சொல்லுங்கம்மா. யாஸ்மின் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், அதான் சொல்றேங்க. சொல்லுங்கம்மா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வயசு 24ங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்க யாசினி. சார், எனக்கு வயசு 25 ஆகுதுங்க. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. மாசமா இருக்கிறது 7 மாசமா இருக்கிறேங்க. ஓகே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா, அதாவதுமா நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஸோ ஓட்டை இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனை பெருசா இல்லாம இருந்ததுன்னா அங்க ஓட்டை வந்துட்டு ஈஸியா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஓட்டையா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? ரொம்ப வருத்தப்படாதீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு இதயத்துல இருக்கிற ஓட்டையை ஆபரேஷன் இல்லாம, அதாவது தழும்பு இல்லாம ஒரு பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ண முடியும்னா அது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பயப்படாது, ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? சரி சார். இல்ல, இந்த ரத்தமும் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், அந்த ஓட்டைகள் இருக்கனால அந்த மாதிரி இருக்கும், சரி பண்ணிடலாம். சரி சார், நன்றி அம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவானி. பவானி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மதுரையில இருந்து. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்க பையனுக்கு? என் பையன் 6 மாசம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 6 ப்ராப்ளம். ஓகே, 6 மாசமா இல்ல 6 வயசு ஆகுதாமா? 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசம் தான் ஆகுது. ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா, பிறக்கிறதுக்கு முன்னாடி 2ஆம் ஸ்கேன் பார்த்தோம். அப்படியே சொன்னாங்க லைட்டா ஓட இருக்குன்னு. அது டாக்டர் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 8 மந்த் இருக்கும்போதே குழந்தை பிறந்துருச்சு, பையன் பிறந்துட்டான். சரிங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பவானி. வணக்கம். அதாவது உங்க பையனுக்கு மூச்சு வாங்குதா ரொம்ப பால் குடிக்கிறப்பவோ இல்லாட்டி? அப்படி இல்ல சார், நார்மலா பால்லாம் ஃபீட் பண்றான், நல்லா தான் ஃபீட் பண்றான். சரி, வெயிட் எல்லாம் நார்மலா இருக்கா? எத்தனை கிலோ இருப்பான் இப்போ? பிறக்கும்போது 200 இருந்தான் சார் 8 மந்த்ல. சரி. இப்ப நேத்து பார்க்கும்போது 6 கிலோ இருந்தான். 6 கிலோ. அப்படின்னா
இதயத்தில் பெரிய பிரச்சனைகள் வாய்ப்புகள் கம்மி. ஸோ எதுக்கும் நீங்கள் அந்த ஸ்கேனோட 6 மாதத்தோட ஸ்கேன் பண்ணி பாருங்கள். பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா பையன் கொஞ்சம் வெயிட் ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ வந்துட்டான் இல்லையா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். அப்ப நான் கேட்கும்போது டாக்டர்கிட்ட கேட்கும்போது 1 வயசுல பார்க்கலாம், நார்மலா தான் இருக்கு அப்படின்னாங்க. இல்ல ஆபரேஷன் பண்ணணுமா? இல்லைம்மா, அதாவது அவனுக்கு ரொம்ப பெருசாக பிரச்சனை இல்லை, அதாவது வியாதியும் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது, தாராளமாக வெயிட் பண்ணலாம். இல்ல பார்க்கணுமா இல்ல 1 வயசுக்கு அப்புறம் பார்க்கலாமான்னு? நீங்கள் இப்போ கூட பண்ணலாமா? இப்போயும் பண்ணலாம், 1 வயசுலையும் பண்ணலாம். 1 வயசுக்கு உள்ளார எப்போ பண்ணாலும் சரிதான். சரிங்க சார், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஃபீல் பண்ணதெல்லாம் நல்லா தான் பண்றான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என்ன அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் திருநெல்வேலியில இருந்து நம்பிராஜன் பேசுறேன். ஓகே சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான். எனக்கு 49 வயசு ஆகுது. சரிங்க சார். எனக்கு கொஞ்ச நாளா வந்து ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. இப்போ ஏவிஎன்ஆர்டின்னு ஒரு ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நான் வந்து லைஃப் லாங்கா அந்த ட்ரீட்மெண்ட் செக்அப் போகணுமா போக வேண்டாமா? ஓகே சார், நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அதாவது எப்பவுமே நான் சொல்றது வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபாலோ அப், அதாவது திருப்பி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கா, வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல ரிப்பீட்டர் போய் பாருங்க. நல்லா இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு கூட பார்த்தா போதும். அப்படிங்களா? ஆமா. இல்ல இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வராதுல, ஹார்ட் பீட் அதிகமா இருக்கனால தான் இது பண்ணியிருக்காங்க. கரெக்ட். இனிமேல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரி, நன்றி. ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சர்ஜரி ஒரு தடவை நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணீங்க, எப்படி இருக்குது ஆப்ரேஷன், எப்படி முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்படுதா மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வள்ளி மேம், கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா வள்ளி, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்லுங்கம்மா. எனக்காக தான் நான் கேட்க போறேன். என் பேர் வள்ளி மேம், கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுறேன். சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எங்களுக்கு 24 வயசு ஆகுது மேம். சரிங்கம்மா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. கம்மி பண்ணி சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க வள்ளி. எனக்கு நடக்கக்குள்ள ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குது சார். இது மாதிரி மூச்சு நிறைய வாங்குது அடிக்கடி. அந்த வலி இந்த ஹார்ட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் வலி ஜாஸ்தியா இருக்கு. இசிஜி எடுத்து பார்த்தோம்னா நார்மல் தான் இருக்குன்னு சொன்னாங்க, இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க சார். ஆமாம்மா, அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரு எக்கோ கார்டியோகிராம் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். சரிங்க சார். இந்த தோல் சாப்பிட்டு நிறைய வலி சார், அந்த வலி வரக்குள்ள மயக்கெல்லாம் வருது சார். கரெக்ட். நீங்கள் கண்டிப்பாக எக்கோ கார்டியோகிராம் பண்ணி பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் நேம் சுதா. என்னோட சிஸ்டரோட சைல்டுக்காக கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்கோம். ஓகே, பையனுக்கு என்ன வயசு ஆகுதுமா? அவங்களுக்கு வந்து இப்ப 3.5 ஆயிடுச்சுங்க. அவங்க ஆக்சுவலி அவங்க சாஃப்ட் பேபின்னு சொல்லுவாங்க, டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட் சொல்லுவாங்க. அவங்க 8 months இருக்கப்பே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அவங்க ஆக்சுவலி ஃபேமிலியே ரொம்ப இதா இருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்ப 3 years கழிச்சு அவங்க செக்அப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேபி இஸ் குட், அவங்க நல்லா இருக்காங்க. நீ ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா, இல்ல நார்மல் சைல்டு மாதிரி அவங்களையும் ஹேண்டில் பண்ணலாமா, நம்ம டான்ஸ் கிளாஸ் சிங்கிங் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாமே அனுப்பலாமா, இல்ல கொஞ்சம் சேஃப்டியா அவங்களை கொஞ்சம் இது பண்ணுமா, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் செகண்ட் சைல்டு வந்து அவங்க வந்து இது பண்ணலாமா, இல்ல செகண்ட் சைல்டுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது. ஓகேம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுதா. அதாவது நீங்க பையனுக்கு வந்துட்டு டெட்ராலஜி ஃபெலோ சர்ஜரி பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாமா, பொண்ணு சார். பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட்லி நார்மல். இது வந்து கரெக்டிவ் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது இதயத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து நார்மல், உங்களை மாதிரி என்னை மாதிரி அவங்க நார்மல். அவங்க எல்லா வேலையும் பண்ணலாம். அவங்க நார்மல் குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. சரியா? ஆனா 6 மாசத்துக்கு ஓடவை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஓகே சார். இப்போ வந்து அவங்களுக்கு 3 years கழிச்சு வந்தா போதும்னு சொல்லி ட்ரிபிள் எம்ல சென்னையில தான் நாங்க ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே ஷூர். அதாவது
எப்பவுமே நான் சொல்றது வந்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது முன்னாடியே கண்டுபிடிச்சோம்னா அதை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. சரியா? அது வந்து முதல் கொஸ்டின். இரண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த குழந்தைக்கு பிரச்சனை வருமா? ஆமா. கண்டிப்பா வரும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. சரியா? சோ இது வந்து ஒரு டாக்டர் அவங்க ரிலேஷன் மேரேஜும் இல்ல, எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதயத்துல பிரச்சனைகள் வர்றது வந்துட்டு சொந்தத்தை கல்யாணம் பண்ணா மட்டுமே கண்டிப்பா வரும்ன்றது அவசியம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு பேட் லக். இதயம் வந்து முதல்ல ஃபார்ம் பண்றப்போ ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அது வந்து 4 பிரியும். அது பிரியறப்போ சரியா பிரியாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணனால மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு பேட் லக், அவ்வளவுதான். ஓகே ஓகே, நன்றி அம்மா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலர் ரூம் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் முனுசாமி. சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் சார். சரி, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? 58. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் முனுசாமி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க. நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. எனக்கு சில டயத்துல அடிக்கடி லைட்டா நெஞ்சு வலி மாதிரியே இருக்குங்க. ஓகே. அது சரி, டாக்டர் கிட்ட போய் சில டயத்துல போய் பாக்குறோம். ஓகே. அப்படின்னா ஒரு 20 வருஷமா இருக்கு சார். சரி. ஓகே. அதை போய் பார்க்கும்போது இசிஜி எடுத்து பாக்குறேங்க, நார்மலா இருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேஸ் இது ட்ரிபிளா இருக்கலாம். ஓகே. அதனால தான் இந்த மாதிரி வலி இருக்கும். ஓகே. அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே. அது இன்னொன்னு ஏதாவது பயமான டெத், ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி பார்க்கும்போது அந்த டயத்துல தான் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் மிச்சமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு ஆமா, உங்களுக்கு வந்து இசிஜி பண்ணி பார்த்துருக்காங்க? சொல்லுங்க சார். உங்களுக்கு இசிஜி மட்டும் தான் பண்ணிருக்காங்களா இல்லாட்டி எக்கோ ஸ்கேன் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணல சார். நீங்க ஒரு தடவை வந்துட்டு இசிஜி பண்ணுங்க, இன்னொரு தடவை. அதுக்கப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸசைஸ் டெஸ்ட். நீங்க வந்துட்டு ஒரு அது நார்மலா இருக்கா? ஆமாங்க சார். அப்பனா பயப்பட வேண்டாம். மோஸ்ட்லி உங்க நெஞ்சு எரிச்சலா தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அருள் நாராயணன் குழந்தைகளுக்கான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, என் பேர் காயத்ரின்னு ராமேஸ்வரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே காயத்ரி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். எனக்கு ஏஜ் வந்து 17 ஆகுது. சரிங்க. ஓவரா எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது, ஊசி வச்சு குத்துற மாதிரி ரொம்ப ஹார்ட் பீட்லாம் திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு ரொம்ப முடியாம போயிருது, மூச்சு விட முடியல. அதுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் காயத்ரி. அதாவது எனக்கு ஏஜ் 17 ஆகுது டாக்டர். ஆனா என்னால மூச்சு விட முடியல, ஓவரா ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, நெஞ்சு ஊசி வச்சு குத்துற மாதிரி ரொம்ப வலிக்குது டாக்டர். ஓகே. உங்களுக்கு இதய துடிப்பு அதிகமா வர்றது அப்பப்போ வருதா, கண்டினியூஸா இருக்கா? வந்துச்சுன்னா எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 1/2 hour இருக்கு டாக்டர். என்னால மூச்சு விட முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல, அந்த நிலைமையில என்னால ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இதயத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால் மசில்னு சொல்லுவோம், ஒரு இதய துடிப்புக்கு உள்ள எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு முதல்ல மெடிசின் கொடுத்து க்யூர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். அப்படி முடியலன்னா ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் சொல்லுவோம். அதாவது தொட வழியாக ஒரு சின்ன டியூப் போட்டு அந்த டியூப்போட கொண்டு போயிட்டு எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை லேசர் மாதிரி வச்சு பர்ன் பண்ணிடுவோம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயரிங்கை. அது பண்ணனா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். முதல்ல நீங்கள் வந்து ஒரு இசிஜி எடுத்துட்டு பாருங்கள், டாக்டர் பாருங்கள். முதல்ல மெடிசின் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அப்படி முடியலன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். சரியா? உங்களுக்கு க்யூர் பண்ணிடலாம். ஓகேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் இந்திராணிங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க? எனக்காக தாங்க. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 39 ஆகுது மேடம். எனக்கு வந்து நேற்று இப்போ இந்த ஒரு வாரமா 1 மாசமாவே ரொம்ப பிரச்சனைங்க. இப்போ வந்து இசிஜில வந்து ப்ராப்ளம்னு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு படபடப்பு அதிகமா இருக்கு, ரொம்ப மூச்சு வாங்குது மேடம். சரிங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் இந்திராணி, சொல்லுங்க. சார் எனக்கு 39 ஆகுதுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து படபடப்பு அதிகமா இருக்குது. ஓகே. வீசிங் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஓகே. வீசிங்னா பின்னாடி பேக் சைடு ரொம்ப வலியா இருக்குங்க. இசிஜில வந்து ப்ராப்ளம்ங்கறாங்க டாக்டர். ஓகே. ஆனா எக்கோ நார்மலா இருக்குங்க. உங்களுக்கு இசிஜில பிரச்சனை இருக்கு, எக்கோ நார்மலா இருக்கா? நார்மலா இருக்குங்க.
டாக்டர் என்ன சொல்றாருன்னா கார்டியாலஜிஸ்ட் நீங்க வந்து ஒரு ஏஞ்சியோகிராம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். அதாவது ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதயத்துக்கு போற ரத்தம் அதுல ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆஞ்சியோகிராம். சரியா? நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் மைல்டா அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கலாம். நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தா கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க. பிரச்சனை இருந்தால் ஈஸியா சரி பண்ணிடலாம். இசிஜில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, கரெக்ட். ஆனா எப்போ நார்மலுங்க. ஆனா கார்டியாலஜிஸ்ட் நீங்க ஏஞ்சியோகிராம் பண்ணா நல்லது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. சில சமயத்துல இந்த எக்கோல தெரியறது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ். இசிஜி தான் முதல்ல தெரியும். சரியா? நீங்க அதனால வந்துட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணி பாருங்க. பண்ணி பிரச்சனை இருந்தா நான் ஈஸியா சரி பண்ணிடலாம். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ, வணக்கம். நாங்க கரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. முத்துலட்சுமி மேம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க கணவருக்காகம்மா. ஓகேம்மா, என்ன வயசாகுது உங்க கணவருக்கு? அவருக்கு 61 வயசுங்கம்மா. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க முத்துலட்சுமி, சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சார், என் கணவருக்காக கேட்கணுங்க சார். அவருக்கு வயசு 61 ஆகுது. ஓகே. இடதுகை தோள்பட்ட வலி வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்துச்சுங்க சார். நடந்தா மூச்சு வாங்குறது, நடக்க முடியலைங்க சார் அவர்னால. சரி. இசிஜி எடுத்து பார்த்ததுல ரத்த குழாயில ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க சார். ஓகே. எக்கோ ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க சார். சரி. அதுல வந்து சரியா தெரியலன்னு சொல்றாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார், எக்கோ ஸ்கேன்ல சரியா தெரியல, இசிஜில அடைப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே. அதாவது அதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு சார் உங்கள்கிட்ட கேட்குறோம். கண்டிப்பா. அதாவது இசிஜில பிரச்சனைகள் இருந்து எக்கோ சரியா தெரியல அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஆஞ்சியோகிராம் சொல்லுவோம். அதாவது இதயத்துக்கு போற ரத்த குழாய்க்கு ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடைப்பு இருந்ததுன்னா அதை வந்து அடைப்பை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சியோகிராம் பண்ணுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ மேம், நான் குழந்தை பேசுறேன் மேம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க சென்னையில இருந்தோம் மேம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். உங்க பொண்ணுக்காக. என்ன வயசு ஆகுதுமா பொண்ணுக்கு? பொண்ணுக்கு இப்போ 8 இயர்ஸ் ஆகுதா இல்ல 8 மாசம் ஆகுதுங்களா? 8 வருஷம். 8 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சார் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சார், பாப்பாவுக்கு ஆர்ஜோ பண்ணோம், இப்போ பண்ணோம், ஹார்ட் கம்ப்ளைண்ட், ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. போயிட்டு செக் பண்ணிட்டு பேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொன்னாங்க. ஓகே. வச்சுட்டு இப்போ 2 வருஷம் ஆயிருச்சு. ஓகே. அது ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, அதை பத்தி என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. அதாவது பேஸ் மேக்கர் வச்சதுக்கு அப்புறம் அந்த பேஸ் மேக்கர் வந்துட்டு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் கூட ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? சரி. அதுக்கப்புறம் பேஸ் மேக்கரோட பேட்டரி அது வந்துட்டு ஒரு 8 வருஷத்துல இருந்து 12 வருஷம் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி மாற்ற வேண்டி இருக்கும். சரியா? நீங்க வந்துட்டு ரெகுலரா ஒரு 6 மாசம் கூட செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எப்போ அது மாத்தணும்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பெரிய பிரச்சனை கிடையாதுங்களா? ஃபியூச்சர்ல மேரேஜ், ஏஜ் அட்டெண்ட் பண்றது எல்லாம் நார்மலா பண்ணலாமா? எல்லாம் நார்மலா பண்ணலாம். எல்லா பசங்கள மாதிரி நார்மலா பாத்துக்கலாங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க பயப்படாதீங்க, எல்லா குழந்தைகளுக்கும் இருக்க மாதிரி நார்மலா தான் இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க. நான் குஜராத்ல இருந்து பேசுறேன், விஜய் ராகவன். ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். ஓகே, உங்க வயசு சொல்லுங்க சார். எனக்கு வயசு 42 ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் விஜய் ராகவன், சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு வந்து இப்ப டயக்னோஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க. TIA அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சரி, இன்னொரு சொல்லுங்க, சரியா கேட்கல. TIA அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்க எனக்கு. TIA-வா? TIA. ஓகே, கரெக்ட். டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது மூளைக்கு போகிற ரத்தம் அப்பப்போ கொஞ்சம் கம்மியாக போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்து தலை சுற்றல் வரலாம், இல்லாட்டி மைல்டாக பேரலைசிஸ் மாதிரி வரலாம். அதுதான் TIA-ன்னு சொல்லுவாங்க.
அது வந்துட்டு நீங்கள் மூளை சம்மந்தப்பட்டதுக்கு பார்க்குற டாக்டரை பார்க்குறது நல்லது. அவங்களுக்கு சிடி ஸ்கேன் ஏதாவது பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. சரியா? ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் ஈரோட்ல இருந்து கிருஷ்ணகுமார் பேசுறேங்க. கிருஷ்ணகுமார், எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். சரிங்க, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 60ங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்க கிருஷ்ணகுமார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு 99ல பேஸ் மேக்கர் வச்சாங்க சார். சரி. அப்போ வந்து எனக்கு என்னன்னா அந்த நைட் டைம்ல மட்டும் கொஞ்சம் ஹார்ட் பீட் ரொம்ப டவுன் ஆச்சுங்க. சரி. 2.5 செகண்ட்ஸ்க்கு ஒரு பீட் அப்படி ரொம்ப ஸ்லோ ஆனதுனால வச்சாங்க சார். கரெக்ட். ஓகே. இப்போ இயர்லி ஒன்ஸ் நான் செக்அப் போயிட்டு இருக்கிறேங்க. இப்போ 18 வருஷம் ஆச்சுங்க சார். ஓகே. இப்போ லாஸ்ட் இயர் போனபோது அவங்க என்ன சொன்னாங்க, பேட்டரி வந்து இன்னும் 50% நல்லா இருக்குது. ஓகே, குட். இப்போ உடனே செக் பண்ண இது ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க சார். வெரி குட். சார் எனக்கு இடையில என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறு வந்து கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் போதுங்க. சரி. இந்த த்ரோட்ல வந்து லேசா அடைக்கிற மாதிரி தெரியுங்க. ஓகே. அப்படி அடைக்கிற மாதிரி இருக்கும்போது பல்ஸ் ஒரு பீட் மிஸ் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு எப்போயாவது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறீங்களா? இல்லைங்க சார், இதுவரை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே. மற்றபடி உங்களுக்கு நடக்கிறப்ப ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். நான் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நார்மல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறேங்க, ஒரு சிம்டம்ஸ் இல்லைங்க. ஓகே, குட். அடைக்கிற மாதிரி இருக்கும்போது மட்டும் ஒரு பீட் மிஸ் ஆகுது. அது எப்பாவது ஒரு தடவை ரேரா நடக்குதுங்க. அப்போ ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேஸ் மேக்கர் மட்டும் 3 மாதம் கூட செக் பண்ணிக்கோங்க. பேட்டரி எப்போ தேவையோ அப்போ மாற்றிக்கலாம். அதை பற்றி பயப்படாதீங்க. சரியா? சரி. நன்றி நன்றி. பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஷோகத்னி மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? கேலூர் போலூர் தாலுகா கேலூர். சரிங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக. ஓகே, என்ன வயசாகுது அம்மாக்கு? அம்மாவுக்கு ஒரு 65-70 இருக்கும் மேடம் அவங்களுக்கு. சரிங்க சார். அது வந்து இரும்புல வந்து அதிகமா இருக்கு. அது டாக்டர்கிட்ட செக் பண்ணா வந்து நுரையீரல் வந்து சுருங்கி போச்சு. அதனால வந்து இரும்பு நிக்காது. கண்டினியூவா வந்துனே இருக்கு இரும்பு. நிக்க மாட்டேங்குது, கண்டினியூவா வந்துன்னு இருக்கு. சரிங்க சார். அது டேப்லெட்டும் போட சரியாக மாட்டேங்குது. அது ரொம்ப டல் ஆயிட்டாங்க. இரும்பி ரொம்ப டல் ஆயிட்டாங்க. சரிங்க சார், நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க அம்மாவுக்கு நுரையீரல பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதே சமயத்துல இதயத்துக்கு ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், எல்லாம் பண்ணேன் சார். ஆனா நுரையீரல் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு, சின்னதா இருக்கு. அதனால வந்து இது இரும்புல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதயம் நார்மல்னு சொன்னாங்களா? நார்மலா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார். இது நுரையீரல் தான் ரொம்ப சுருங்கி போய் சின்னதா இருக்குன்றாங்க. ஓகே. அதுக்கு வந்துட்டு நான் இதயம் நார்மலா இருந்ததுன்னா நுரையீரல் சுருக்கத்துக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் இருக்கு. இன்ஹேல்டு மெடிசின் சொல்லுவோம். அதுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட டாக்டர் போய் பாருங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க சார்? நுரையீரல் சம்பந்தப்பட்டதுக்கு தனி டாக்டர் இருக்கிறாங்க, அவங்கள போய் பாருங்க. இன்ஹேல்டு மெடிசின் சொல்லுவோம். அதாவது நுரையீரலுக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்புற மாதிரி ஒரு மெடிசின்ஸ்லாம் இருக்கு, அது கொடுப்பாங்க. நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஸோ காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிறந்த உடனே குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை தேவைப்படலை அப்படின்னாலும் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியான சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து டீனேஜ்க்காகட்டும் இல்லை குழந்தைகளுக்காகட்டும் தேவைப்படுமா டாக்டர்? அதாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இந்தியாவில் நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னா, ஸோ குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி சில ஹார்ட் டிசீஸை கரெக்ட் பண்ண முடியாது. ஒன்று லேட் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப முத்தின வியாதியாக இருக்கலாம். அப்படின்னா வந்து சரி பண்ண முடியாது. அப்படின்னு சொல்கிறப்போ மூளைச்சாவு அடைந்த அவங்க வந்துட்டு அவங்களோட இதயத்தை தானமாக கொடுக்குறாங்க. காசு கிடையாது, தானமாக கொடுப்பாங்க. அந்த இதயத்தை எடுத்து கரெக்டான ஆளுங்களுக்கு பொறுத்தணும்னா அந்த இதயம் வில் டேக் அது ஃபங்க்ஷன் ஆகிடும். அந்த அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்துட்டு இப்போ இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. ரீசெண்டாக அதே சமயத்தில் கவர்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கார்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வேறு சில ஹாஸ்பிட்டல்லையும் இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பார்த்தாங்கன்னா முன்னாடி வந்துட்டு செலவாகும் 15 to 20 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. வகையில் இன்னைக்கு நம்ம கூட கிளினிக்கல் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அருள் நாராயணன் இருக்காங்க. குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சை நிபுணர். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து தேவைப்பட்டா வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு அதிகமாக செலவாகும், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா. அதாவது இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் கார்டு இருந்ததுன்னா அவங்க ஃப்ரீயாகவே பண்ணிக்கிடலாம். அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க குழந்தைகளுக்கு இதய சிகிச்சை வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஆப்ரேஷன், நம்மளால முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா குழந்தைகளுக்குமே பிறந்ததுக்கப்புறம் ரேஷன் கார்டு இருந்ததுன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் கார்டு இருக்குது இல்லையா, அதை வச்சு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி எங்கள் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக பண்ணிவிடுவோம். அப்புறம் ஒரு சில என்ஜிஓ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பத்தாதவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க காசு வாங்கியும் நம்ம சர்ஜரி பண்ணி கம்ப்ளீட்லி க்யூர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பேரண்ட்ஸோ பேஷண்ட்ஸோ அவங்க வந்துட்டு ஐயோ காசு ரொம்ப செலவாகும்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட ரேஷன் கார்டு அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இலவச முறையிலே வந்து மருத்துவ வசதி செஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஜெயந்தி ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன் மேம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். வயசு 40 ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். எனக்கு வயசு 40 ஆகுது. ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. ஏதாவது வந்து கத்தி டென்ஷன் ஆகி கோவத்துல பிள்ளைல வந்தால ஏதோ பேசும்போது நெஞ்சு வலிக்குது அதிகமா. அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை எப்படியும் குப்புன்னு வேர்க்கும் போது இந்த கை காய் சில்லுன்னு ஆயிரும். அது ஒரு நிமிஷத்துல சரியாயிரும். எதனால சார்? சில சமயத்தில் உங்களுக்கு இதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதயத்தோட துடிப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது மாதிரி வரலாம். நீங்கள் முதல் காரியமாக ஒரு இசிஜி அப்புறம் எக்கோ ஸ்கேன் 2 பண்ணி பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அப்படி சரி பண்ணிக்கிடலாம். சரியா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, என் பேர் ஜெயலட்சுமி. நான் நெய்வேலில இருந்து பேசுறேன். ஓகே ஜெயலட்சுமி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரங்களுக்காக கேட்கணும். சரிங்க, என்ன வயசு ஆகுது அவருக்கு? அவர் 62 வயசு ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்க ஜெயலட்சுமி. வணக்கம் சார். எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஹார்ட்ல கொஞ்சம் ஒரு மயக்கமா வந்து நைட்ல தூங்கிட்டு முழிக்கும் போது படபடன்னு வந்தது. டாக்டர்கிட்ட காட்டினா ஒரு ஹோல் வந்து கொஞ்சம் டச் பண்ணுது, அந்த இது வந்து டச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பிறவி கோளாறு, அது வந்து அந்த சத இதா இருக்கு, வளர்ந்து கொஞ்சம் இதா இருக்கு, தடிமனா இருக்கு, அதுதான் அப்படின்னாங்க. இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சார் ட்ரீட்மெண்ட்? எந்த மாதிரி ஏதாவது மாத்திரையில அவங்க சரியாகுமா இல்ல ஏதாவது அது எப்படி சார் இது பண்ற முடியும்? நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்களுக்கு ஏதாவது இதுன்னா கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப், கவர்மெண்ட் ஹெல்ப் இருக்குமா எப்படின்னு அதுதான் சார் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாமா. அதாவது சில பேர் இதயத்துல பிறந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா எந்த வயசுலனாலும் நாங்க பார்த்து ட்ரீட் பண்ணிடுவோம். சரியா? அந்த வருத்தப்படாதீங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம் வழியா கவர்மெண்ட் காப்பீடு திட்டம் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப செலவாகுமேனு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது முடிஞ்சதுன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். சரியா? கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் ஆக்கிடலாம். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் அம்மா, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்கம்மா. ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுறவங்க வந்து 044455969444 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேவைப்பட்ட இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பீரியட் வரைக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் டாக்டர்? இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இம்யூனோசப்ரசன்ட், அதாவது மெடிசின்ஸில் லைஃப் லாங்காக இருப்பாங்க. இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இதய சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் 15-20 வருஷம் வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் நாங்களும் சொல்கிறோம். அதாவது 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மாத்திரையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக நார்மலாக நம்மளை மாதிரி இருக்கலாம்.
ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமா இல்லை நார்மல் ஹெல்த்தி டயட் நம்ம எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடணும், அவ்வளோதானே தவிர எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே. ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃபாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் உஷா பேசுறேன், போரூர்ல இருந்து. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேட்கலாமா. சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஐ எம் 55 இயர்ஸ் ஓல்டு. சொல்லுங்க. ஒரு 15 இயர்ஸ் பேக் பிபி செக் பண்ணோம். அப்போ வந்து 120/100 130/100 அந்த மாதிரி இருந்தது டாக்டர். நான் வந்து பேங்க் ஆபீசரா இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாபா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ விஆர்எஸ்ல வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கூலா இருக்கேன். லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்ல பிபி மானிட்டர் வச்சு செக் பண்றேன். அதுல வந்து 130/80 120/78 இந்த மாதிரி ரீடிங் தான் இருக்கு. செல்மா 20 mg எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதை பார்த்தா கூட இந்த ரீடிங் வந்து அப்படிதான் இருக்கு. 120/80 130/90 இந்த ரெண்டு ஃபிளக்சுவேஷனுக்குள்ள தான் இருக்கு. நான் தைரியமா மாத்திரையை நிறுத்தலாமா டாக்டர்? அதாவது மாத்திரை வந்துட்டு எதுவுமே நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு நிறுத்துறது நல்லது. ஏன்னா செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகே, அவரோட மெஷின்ல கேர்ஃபுல்லாக செக் பண்ணட்டும், கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க மாத்திரை நிப்பாட்டிட்டு 3 months கழிச்சு திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் மாத்திரை ஆரம்பிக்கவும் கூடாது, மாத்திரை நிப்பாட்டவும் கூடாது. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுற காலர்ஸ் உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். முதல்ல சொன்ன மாதிரி வந்து குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்னு பேசுகிறோம். அண்ட் வந்து அடல்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து தேவைப்படுதா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா டாக்டர்? அதாவது இப்போ வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இதயத்துக்கான ரத்தம் போகிற பிரச்சனைகளுக்கு பார்த்துக்கிறதுக்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு எங்களை சொல்கிறோம். அது யார் பிறந்து இதயம் பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்க வயசானதுக்கு அப்புறம் கூட, அது 30 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், எல்லாத்தையுமே என்னை மாதிரி டாக்டர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ டெக்னாலஜி வந்துட்டு நல்லா டெவலப் ஆகிருக்கு. இந்த ஒரு 5-10 வருஷத்துல வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கிடையாது. ஒரு 70-80% வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமல் தொட வழியாக சின்ன டியூப் போட்டு இதயத்துக்குள்ளே போய் இது அடைப்பு இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணி விடலாம் பலூன் வச்சு, ஓட்டை இருந்ததுன்னா அதை பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் சில ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு 2 இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதாவது டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கன்சல்டிங் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து செகண்டரி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மருத்துவ முறையிலே வந்து முதல்ல குணப்படுத்த முடியுமா, தேவைப்பட்டால் தான் சர்ஜரி எடுத்துக்கணுமா, அதை பற்றின ஒரு விளக்கம்? அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதயத்தில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளம் இருக்கு. மருந்து மாத்திரை வந்துட்டு கொஞ்சம் தள்ளிப்பட தான் முடியுமே தவிர அது கியூர் பண்ண முடியாது. கியூர் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆப்ரேஷன், இல்லாட்டி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்னு தொட வழியாக டியூப் போட்டு பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணி கியூர் பண்ணலாம். ஸோ மருந்து மாத்திரை கொடுத்து கியூர் பண்ண முடியாது. ஓகே, அது ரொம்ப கிளியராக சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் கிறிஸ்துராணிங்க மேடம். கார்ட்ட தான் ஆபரேஷன் பண்ணோம். சரிங்கம்மா, உங்களுக்கு தான் பண்ணிருக்கீங்களா? இல்ல, எங்க பாப்பாவுக்கு பண்ணிருக்கோம். அந்த பொண்ணு பேர் ஜாக்லின் பிரியா. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா பாப்பாக்கு? இப்ப 14 வயசு மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கம் ஜாக்லின் பிரியா. ஐ திங்க் நான் தான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண நினைக்கிறேன். ஆமா சார், பண்ணி நீங்க 6 மாசம் ஆயிருக்கு சார். 6 மாசத்துல மாத்திரையை நிறுத்த சொன்னீங்க, நான் நிறுத்திட்டேன் சார். 6 மாசம் கழிச்சு நிப்பாட்டிருங்க. ஒரு இடம் வந்து காமிச்சிட்டு போங்க டைம் கிடைக்கிறப்போ. சரியா? எங்க சார், அங்க மெட்ராஸ்க்கே வரணுமா சார்? முடிஞ்சா சென்னைக்கு வந்தா நல்லது. நீங்க இங்க வரேன்னு சொன்னீங்க சார், அதுக்கப்புறம் வரவே இல்லை. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நேர்ல சொல்றேன் எங்க வரலாம் அப்படின்னு சொல்லி. சரியா சார்? இந்த நம்பர் சார், இந்த நம்பர் தான் சார். அதே நம்பர் தான்மா, கூப்பிடுங்க. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாமா? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அறுவை சிகிச்சை மாத்திரை முறைகள் எடுத்துக்கிட்டு தேவைப்படும் போது அறுவை சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஒரு ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணணும் அண்ட் ஹார்ட் டிசீஸ் எதுவும் இல்லாமல் சப்போஸ் அப்படி வந்தாலும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்து வந்து நம்ம அதை க்யூர் பண்ண முடியும்? அதாவது
ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாருமே எப்போ சீக்கிரத்தில் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து நேரத்துக்கு சாப்பிட்றது, அப்புறம் ஜென்ரல் எக்ஸசைஸ், காலையில் வாக்கிங் போகிறது, அது மாதிரி. அதுக்கப்புறம் லோ கார்போஹைட்ரேட் ஹை ப்ரோட்டீன் சொல்லுவோம். அதாவது அரிசி, கோதுமை அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ், தால், பருப்பு வகைகள், அது மாதிரி நிறைய, அப்புறம் கீரை வகைகள், அது மாதிரி சாப்பிட்றது நல்லது. இப்போ தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் தண்ணியே குடிக்கிறது கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபுட் ஹேபிட்டு, அது எஸ்பெஷலி வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஈவன் குழந்தைங்கள்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான பழக்கங்களை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் சர்ஜரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ட் சர்ஜரி அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கான சர்ஜரி அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேர் எடுத்துக்கணும் டாக்டர்? அதாவது முக்கியமானது வந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நிறைய பேர் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் குழந்தைய குளிப்பாட்டுறதே கிடையாது. இப்போ இந்த ஸ்கார் இருக்கு, தண்ணி படிச்சுன்னா எதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி, அப்படி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் 10 நாளைக்கு அப்புறம் இந்த தையல்லாம் எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைய கண்டிப்பாக குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுக்கிடணும். என்ன பண்ணுறாங்கன்னா, குளிப்பாட்டாதனால ஸ்கின்ல இருந்து கிருமி வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குளிப்பாட்டி ட்ரை பண்ணிக்கிறது நல்லது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 2வது வந்துட்டு சர்ஜரி பண்ணி 4லிருந்து 6 வாரத்துக்கு ஆகும் அந்த போன் ஹீல் ஆகிறதுக்கு. அப்போ வந்து தூக்குறப்ப வந்து இப்படி தூக்கக்கூடாது, இப்படி தூக்கணும். ஏன்னா அந்த போன் ரெண்டும் இப்படி இப்படி கட் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்க, அது வந்துட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்படி தூக்கக்கூடாது, இப்படி தூக்கணும். அப்புறம் ஜென்ரல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நத்திங் ஏதாவது இது சாப்பிடணும். குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சிக்கன் கொடுக்கலாமா சார், என்ன பதார்த்தம் கொடுக்க, கண்டிப்பா கொடுக்கலாம். அதாவது அடல்ட்டுக்கு சர்ஜரி பண்ணப்பதான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து நார்மல் சாப்பாடு கொடுக்கலாம். ஓகே, எனிவே சர்ஜரி முடிஞ்சோனே டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டிங் கேட்டுக்கிறது நல்லது. கண்டிப்பா ஒரு 6 வாரத்துக்கு கழிச்சு பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் என் பேர் பிரேமா, நலனூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். சரிங்கம்மா, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 39 வயசு ஆகுது. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எனக்கு 39 வயசு ஆகுது. சொல்லுங்க. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து இப்போ வந்து 1 இயரா பிபி வேற வந்திருக்கு. ஓகே. அந்த பிபி கண்ட்ரோல் பண்ணனும், என்ன பண்ணனும் அது கேட்கலாம், தெரிஞ்சுக்கலான்னு. கண்டிப்பா. ஒரு மாதிரி படபடப்பாகுது, அதுக்கு தான். ஓகே, பிபி எவ்வளவு ஹையா இருக்குன்றதை பொறுத்ததுமா, ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப ஹையா இல்லை அப்படின்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்டில் எக்ஸசைஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால் நிறைய சாப்பிடாத ஃபுட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடுகள், இது வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, இது மாதிரி பண்ணிங்கனாலே பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரை கொடுத்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பல கேள்விகளுக்கு அண்ட் பல சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் கால் பண்ண காலர்ஸ்க்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.